இப்போ நமக்கு வீடு தேவையா, இப்போ நமக்கு ஒரு வீடு தேவையா, ரைட், தேவைன்னா நமக்கு சோர்ஸ் வந்து இன்கம் சோர்ஸ் எப்படி இருக்குது, இதை வந்து நம்ம அடிப்படையில் வச்சு பண்ணணுங்க. வாங்குகிற சம்பளத்திலிருந்து ஒரு 20% மேலே லோனுக்குள்ளே போகக்கூடாது. அந்த வாங்கின 5வது நாளைக்குள்ளே சம்பளம் காணாமல் போயிடுச்சு, நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடனையே கட்டிகிட்டு இருக்க போகிறேன், அதுக்கு உண்டான வட்டியே நான் கட்டிகிட்டு இருக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் பட்ஜெட் வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்காதுங்க. 30-35 வயசில் உங்கள் சம்பளத்தை நம்பி மட்டும் ஒரு வீடை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், அதர் சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் 25 வருஷம் 30 வருஷம் அதுக்கு ஒரு இஎம்ஐ போடுறீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லாக நீங்கள் வட்டியாக கட்ட வேண்டிய சூழல் வருதுங்க. இன்னொன்றுங்க, நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஆகி உங்களுக்கு ஜாபோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் கட்டின பணம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கட்டின வட்டிங்க அந்த வீடும் போகிற அளவுக்கு ஒரு சூழல் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சென்சஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அவசரப்பட்டு வீடு வாங்கினவங்களோட இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60% ஆக்ஷனில் இருக்குங்க. இப்போ இந்த 60% ஆக்ஷனில் இருக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. இந்த 60%க்கும் அவங்க வந்து அந்த பணம் கட்டியிருப்பாங்க. பணம் கட்டினது போச்சிங்களா, வீடு போச்சிங்களா, அப்போது வந்துங்க நம்ம முதல்ல யோசிக்கணுங்க, இப்போ நமக்கு வீடு தேவையா, இப்போ நமக்கு ஒரு வீடு தேவையா, ரைட், தேவைன்னா நமக்கு சோர்ஸ் வந்து இன்கம் சோர்ஸ் எப்படி இருக்குது, இதை வந்து நம்ம அடிப்படையில் வச்சு பண்ணணுங்க. அப்போது நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் கடனே கட்ட போகிறோம்னா, நீங்கள் சாதாரண ஒரு சின்ன பொருள் இஎம்ஐயாக இருந்தாலும் சரி, ஒரு டிவி வாங்கினாலும் சரி, ஃபோன் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரிங்க, நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடனையே கட்டிகிட்டு இருக்க போகிறேன், அதுக்கு உண்டான வட்டியே நான் கட்டிகிட்டு இருக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் பட்ஜெட் வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்காதுங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வந்து மேனேஜ் பண்ண தெரிலன்னு அர்த்தங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, நிறைய பேர் இப்போ நாங்கள் நிறைய ஃபினான்ஸ் இதில் இருக்கிறதுனால பார்க்குறோங்க, எல்லாருக்குமே சொல்கிறதுன்னா உங்களோட பிரச்சனையை வந்து கைக்குள்ளே அடங்குற மாதிரி வச்சுக்கிங்க, கைமீறி போகிற மாதிரி வச்சுக்காதீங்கன்னு பார்த்தா, ஆனால் மிடில் கிளாஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா லெவலும் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு கைமீறி போகிற அளவுக்கு தான் பிரச்சனையை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாங்கின 5வது நாளைக்குள்ளே சம்பளம் காணாமல் போயிடுச்சிங்க, திரும்பி கடன் வாங்குறேன், கடன் வாங்கி ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கடன் வந்து ஒரு பெரிய கடன் ஆகிங்க அவங்களோட லைஃப் வந்துங்க கொலாப்ஸ் ஆகிடுதுங்க. அப்போது உங்களோட பிரச்சனை எப்படி இருக்கணும்னாங்க, நான் வந்து ஒரு லோன் வாங்க போகிறேன்னாங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்துங்க ஒரு 20% மேலே லோனுக்குள்ளே போகக்கூடாது. இதுதான் உங்கள் பிரச்சனை கைக்குள்ளே இருக்கிற மாதிரிங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கிட்டுங்க நான் 90,000 ரூபாய்க்கு லோன் கட்டுறேன்னு சொன்னால் இது பிரச்சனை கைமீறி போயிடுச்சிங்க. அப்போ அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நீங்கள் எங்கே போய் பணத்தை வந்து கொண்டு வருவீங்க? இப்போ இங்கே தான் நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்னா இந்த வீணாக செலவு பண்ணுற காசுகளை வந்து குறைக்க முடிவு பண்ணணுங்க. நம்ம வந்து இங்கே ஆடம்பரமாக வாழறது முக்கியமாக, இல்லை வந்து நம்ம அத்தியாவசியமாக நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்மளும் சந்தோஷமாக பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமானு பார்த்தா இந்த ஆடம்பரங்களை வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நிறையா வருங்க.